சிங்கார வேலனே தேவா அப்படின்னு நம்ம ப்ரே பண்றச்சு கூட நம்மளுக்கு இந்த பாட்டோட ஞாபகம் தான் வருது. கொஞ்சம் சலங்கை இந்த ஸ்கேல் எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? ஸ்ருதி ஆகப்பட்டது. இந்த ஸ்வரங்கள் வந்து எந்த ஸ்கேல்ல வருதுன்னா நட்டபைரவி. எப்படி இருக்கு பாருங்க. மேளம் அப்படின்றது கர்நாடிக் மியூசிக்ல 72 மேளங்கள் இருக்கு. அதுல கீரவாணி வந்து ரொம்ப கியூட் ராகம். தியாகராஜ சுவாமி தேவினியே துணை மதுரை வாழ் மீனலோச்சனி அப்படின்னு கர்நாடிக் மியூசிக்ல கீரவாணி ராகம் ஒரு மேஜர் ராகம். ஒரு சங்கராபரணம், ஒரு காம்போஜி, ஒரு பைரவி, இதெல்லாம் வந்து இல்லாம கர்நாடிக் சங்கீதமே இல்லை. மியூசிக் வந்து இட் இஸ் a universe by itself. யூனிவர்ஸ்ல என்னெல்லாம் அழகு இருக்கு நம்ம ஒவ்வொன்றுத்தையா போய் டிஸ்கவர் பண்றோம் இல்லையா? ஸோ மியூசிக் வந்து ஒரு நேவிகேஷன் மாதிரி. நம்ம தினம் கேட்டு ரசிக்க ரசிக்க நிறைய புரியும், நிறைய ரசிக்கிறதுக்கு இருக்கு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம். வணக்கம். நான் கலைமாமணி கலாஸ்ரீ டாக்டர் எம் நர்மதா வயலினிஸ்ட். இன்னைக்கு என் கூட பாட போறது மை டாட்டர் ஸ்ரீமதி எம் ஜெயலட்சுமி, பி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. இது ஒரு போல் மாலை பொழுது, ராகா கேதாரம், சின்ன சின்ன ஆசை, சங்கராபரணம், வந்தே மாதரம். இது வந்து ஹிந்துஸ்தானி டைப்ல சங்கராபரணம். சிந்தனை செய்வனமே, ராக கல்யாணி. இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒவ்வொரு கர்நாடக ராகங்களும் சினிமா மியூசிக்ல ரொம்ப அழகா எடுத்து அலை பாயுதே கானடா. இது எப்படி வந்து இந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் எப்படி உருவாச்சு, எப்பேற்பட்ட ஒரு நாலேஜ்னால இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்றத கம்பேரிசன் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்து மகிழலாமா? ஓவர் டு விநாயகனே வினை தீர்ப்பவனே. இது வந்து நீங்க கேளுங்க இந்த பாட்டை. கூடிய சீக்கிரத்தில் இந்த ராகம் பேர் நான் வாசிக்கிறதுக்கு முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பார்த்தோம்னா, இந்த பாட்டை கேட்ட உடனே ஒரு கர்நாடிக் லிசனர் இல்லை ஒரு பெரிய ஒரு நல்ல ரிஃபைன்டு டீச்சர் எல்லாருக்குமே என்ன தோணும் அப்படின்னா, இது வந்து கீரவாணி ராகம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்கேல் பாருங்க, நான் வாசிக்கிறேன். இது வந்து 21வது மேளம். மேளம் அப்படின்றது கர்நாடிக் மியூசிக்ல 72 மேளங்கள் இருக்கு. அதுல கீரவாணி வந்து ரொம்ப கியூட் ராகம். சொல்லுவான் தெரியுமா, நான் வெஸ்டர்ன் டைப்ல ஒரு டாப்ஸை போட்டுண்டு நான் வந்து இந்தியன் ஸ்டைல்ல ஒரு டீ அண்ட் ஜீன்ஸ் போட்டுக்கிற மாதிரி, அந்த மாதிரி எப்படி பியூட்டிஃபுல்னா, இது ஹார்மோனிக் மைனர் அப்படின்ற பேரு. இதுல நிறைய சிம்போனிஸ்லாம் வந்து பண்ணிருக்காங்க. இதுல விநாயகனை வினை தீர்ப்பவனை கேட்ட உடனே நம்மளுக்கு வந்து கீரவாணி ராகம் தெரிஞ்சது. இப்ப ஜெயலட்சுமி அவங்க வந்து ஜானி மூவில இருந்து ரஜினி அண்ட் ஸ்ரீதேவி அவர்கள் நடிச்ச இளையராஜா சார் மியூசிக், எஸ் ஜானகி அம்மா அவர்கள் பாடிய
காற்றில் எந்தன் கீதமோட ஃபர்ஸ்ட் லைன் பாட போறாங்க, அதை கேட்டு பாருங்க. காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுது. காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுது. காற்றில் எந்தன் ஸோ இந்த பாட்டை எடுத்துட்டோம்னா சக சனி சரி அகரிக சரி நி பசா பாப்பா பத தத நினி நி ச ச ச டி டி க க ம ம ப ப த த நி நி சா அப்படின்னு இந்த ராகத்துல வருது. ஒரு ரொம்ப கியூட்டா வந்து கீரவாணி ராகத்துல அமைஞ்சது. கலிகேயுண்டே கதா தியாகராஜ சுவாமி. தேவி நீயே துணை தென் மதுரை வாழ் மீனலோச்சனி அப்படின்னு கர்நாடிக் மியூசிக்ல கீரவாணி ராகம் ஒரு மேஜர் ராகம். ஸோ எப்படி வந்து இது ஃபிலிம் மியூசிக்ல யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ 21வது மேளத்துல அமைஞ்ச ஒரு அழகான சினிமா பாடலை இப்ப கேட்டோம். அடுத்த பாட்டு இதோ வருது. ரொம்ப அழகான ராகங்கள் கர்நாடிக்ல சினிமாவில் பேரலா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்திருக்கு. அப்பேற்பட்ட ஒரு ராகம் வந்து நம்ம இப்ப பார்க்கலாமா? வர அந்த பாட்டை நீங்க போகுமிடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு கமபசா அப்படின்னு வந்திருக்கு. சிங்கார வேலனே தேவா. இது வந்து கொஞ்சம் சிலங்கை அப்படின்ற மூவில ஜெமினி கணேசன் அவர்களும் சாவித்ரி அவர்களும் ஒரு இம்மார்டல் எவர் கிரீன் இம்பாக்ட்னு சொல்லணும். சுப்பையா நாயுடு அவர்களோட மியூசிக்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஓக்கலும் ஒரு நாதஸ்வரம் காரைக்குறிச்சி அருணாச்சலம் அவர்கள், எஸ் ஜானகி அம்மா அவர்கள் சேர்ந்து பாடின இந்த பாட்டை இன்னைக்கெல்லாம் வந்து சிங்கார வேலனே தேவா அப்படின்னு நம்ம ப்ரே பண்றச்ச கூட நம்மளுக்கு இந்த பாட்டோட ஞாபகம் தான் வருது. கொஞ்சம் சலங்கை இந்த ஸ்கேல் எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? நீங்க எல்லாருமே இந்த ஸ்கேலை வந்து வாசிச்சு பார்த்திருப்பீங்க. இந்த சிங்கார வேலனே தேவா பாடுங்க. சிங்கார வேலனே தேவா அருள் சிங்கார வேலனே தேவா. செந்தூரின் சோ கர்நாடிக்ல வெள்ளை தாமரை இந்த மாதிரி நிறைய பாட்டுகள் வந்து கர்நாடிக்ல இருக்கு. நகுமோ கனலேனி பஜரே மானச. ஸோ நம்ம மியூசிக் எப்படி வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் அப்படின்னா, காத்தால எழுந்த உடனே நம்ம காஃபி குடிச்சா எவ்வளவு டேஸ்டா இருக்கு, அதே காஃபி ஈவினிங் குடிக்கிறச்ச எப்படி இருக்கு. ஸோ அந்த மாதிரி வெவ்வேறு மூட்ல வரக்கூடிய ராகங்களை அந்த ஸ்வரங்களை அந்த அழகா பயன்படுத்துற போது அதே ஸ்வரத்தை நம்ம நீத பகரே நிசமா அப்படின்னு பீங்கலாத்தின் ஹிந்துஸ்தானில வருது. சகம பனீசா சனித பீட்ட
ரூபிணி சிங்கார வேலனே தேவா. ஸோ ஒரு பட்டு புடவை, ஒரு அழகா ஒரு சிந்தட்டிக் புடவை, ஒரு அழகான ஒரு சில்க் காட்டன் புடவை, எல்லாமே நூலு தான். ஆனா என்ன அழகா இருக்கு பார்த்தீங்களா? இதோ அடுத்த ராகத்தை பார்க்கலாம். போ ஸ்நேகிதனை பாட்டு கேட்கலாமா? இது ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக். அலைப்பாயுதே, மாதவன் ஷாலினி அவர்களும் நடிச்சது. இந்த மூவி வந்து இந்த பாட்டுக்காக ஃபேமஸ் ஆச்சா இல்லை மூவிக்காக ஃபேமஸ் ஆச்சான்னு தெரியல. பட் கேட்குற போது ரொம்ப ரம்யமா நம்மளோட இதயத்தை வந்து வருடுறது. இந்த பாட்டை இப்ப கேட்கலாமா? ஒரு லைன் கேளுங்கோ. സ്നേഹിതനെ സ്നേഹിതനെ രഹസ്യ സ്നേഹിതനെ ചിന്ന ചിന്നതാ കോരിക്കകൾ ചെവിക്കൊരു സ്നേഹിതനെ ഇതേ അഴുത്തം ഇതേ வாழ்வினெல்லாரே வேண்டும் வாழ்வின் ஸ்நேகிதனே இந்த ஸ்வரம் பாத்தீங்கன்னா ப பத ச பதப மகரி கதப ததரி சரி ரே கதப. ஸோ இந்த எப்படிப்பட்ட எல்லா இடத்துலையும் சொல்லுவோம், அப்பா நான் எந்த ரோட்ல எந்த ரைட் எடுத்துக்கணும், எந்த லெஃப்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சிக்னல் இருக்கு, லொகேஷன் இருக்கு. அந்த மாதிரி இந்த ஸ்ருதி ஆகப்பட்டது, இந்த ஸ்வரங்கள் வந்து எந்த ஸ்கேல்ல வருதுன்னா நட்டபைரவி. எப்படி இருக்கு பாருங்க. சரி க ம ப. ஸோ கர்நாடிக்ல இருந்து இது 20வது மேளத்துல வருது. எப்படி வந்து ஒரு சங்கராபரணம், ஒரு காம்போஜி, ஒரு பைரவி இதெல்லாம் வந்து இல்லாம கர்நாடிக் சங்கீதமே இல்லை. அந்த மாதிரி நட்ட பைரவி இல்லாத சினிமா பாட்டே கிடையாது. அது அவ்வளோ அழகா எப்படி வந்து ஒரு பாலும் சர்க்கரையும் வந்து ஒன்னுத்துக்கு ரெண்டுமே வெள்ளை தான். பால் வந்து லிக்விடா இருக்கு, சர்க்கரை திக்கா இருக்கு. ஆனா ஒன்னுத்துக்கு ஒண்ணு டிசால்வ் ஆனா எவ்வளோ வந்து இனிமையா இருக்கோ அந்த மாதிரி ஸ்ரீவள்ளி தேவசே நாப்பத்தே அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு தமிழ் தியாகராஜர் பாபநாசம் சிவன் அவர்களுடைய கீர்த்தனை இதுல வெரி வெரி பாப்புலர் அண்ட் வெரி ஃபேமஸ். நட்டபைரவியில வந்து நீங்க ஒரு ஸ்கேல் பண்ணணுமா, சரிகமா பதடி சனிக சத பகரே எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாத்தீங்களா? அது அவ்வளோ வந்து மெட்டீரியல் வந்து கர்நாடிக் ராகத்திலேருந்து இருக்கக்கூடிய சினிமா பாட்டுகளை கேட்க போது ரெண்டுத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா அழகா வந்து சம்பிரதாயத்தோட ஒரு பாட்டையும் வாசிக்கலாம். கர்நாடகத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா சினிமா பாட்டையும் பாடலாம். மியூசிக் வந்து இட் இஸ் அ யூனிவர்ஸ் பை இட் செல்ஃப். யூனிவர்ஸ்ல என்னெல்லாம் அழகு இருக்கு நம்ம ஒவ்வொன்றத்தையா போய் டிஸ்கவர் பண்றோம் இல்லையா? ஸோ மியூசிக் வந்து ஒரு நேவிகேஷன் மாதிரி. நம்ம தினம் கேட்டு ரசிக்க ரசிக்க நிறைய புரியும், நிறைய ரசிக்கிறதுக்கு இருக்கு. இதோ அடுத்து வரக்கூடிய ராகங்கள்லாம் பார்க்கலாமா?